So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So எல்லாருமே ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த வண்டி Kia Syros. Yes, இப்போ ரீசெண்டான லான்ச் ஆன இந்த Kia Syros பத்தின ஒரு டீடைல் ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல நீங்க வந்து பார்க்க போறீங்க. ஸோ இன்னைக்கு இந்த வண்டியை நமக்கு ரிவ்யூக்காக கொடுத்த பிரசன்னா கியா அவினாஷியில் லொக்கேட் ஆயிருக்க ஷோரூமுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ் சொல்லிட்டு அவங்களோட ஷோரூமோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் மேலே ஸ்க்ரீன்லையும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மறக்காம நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வண்டி லான்ச் ஆனப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விதமான கம்பேரிஷன்ஸ் வந்து சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் இந்த வண்டி ஒரு பியூர் EV9 பேஸ் பண்ண கியாவுடைய EV9 பேஸ் பண்ண ஒரு கான்செப்டில் லான்ச் ஆன வண்டி தான் இது. ஸோ ஒரு பாக்ஸி தீம் இருக்கக்கூடிய இந்த வண்டியை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஃபியூச்சர் அண்ட் ஃபீச்சரிஸ்டிக் வெஹிக்கலாக இந்த வண்டியை கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறது Kia Syros HTX மேனுவல் டிரான்ஸ்மிஷன் பெட்ரோல் வண்டி தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் ரிவ்யூ இந்த சேனல் மூலிமா நீங்கள் இனி பார்க்க போகிறீங்க. ஸோ நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காம ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுறேன் இந்த மாதிரி வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆஃப் வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ Kia Syros உடைய HTX அப்படின்னு சொல்லக்கூடிய பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிறது. தென் இதில் நமக்கு என்னென்ன வேரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஃப்ரண்ட் டிசைன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் டிசைன் பார்த்த உடனே சொல்லலாம் நல்ல ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கான டிசைன்னே சொல்லலாம். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2Dக்கான ஒரு கியாக்கான லோகோ, தென் டிஜிட்டலைஸ்டு டைகர் கிரில் நோஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ கியாவோட ஒரு யூனிக் பேட்டர்னே சொல்லலாம் டைகர் நோஸ்க்கான கிரில்லு. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஏர் டேம் பொறுத்த வரைக்கும் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. அங்கேயே நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், 4 பார்க்கிங் சென்சார் வந்து கிடச்சிருக்கு. டாப் அட் எடுத்திங்கன்னா 360 டிகிரி கேமராவும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். தென் இங்கே உங்களுக்கு ஸ்கிட் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் ஒரு கிரே எஃபெக்டில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் பிளாக் கலரில் ஒரு மேட் ஃபினிஷ்க்கான நம்பர் பிளேட். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டியூவல் டோன் ப்ளூ அண்ட் இங்கே வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலருக்கான ஒரு இது கொடுத்துருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல கார்னரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நல்ல எட்ஜ் டு எட்ஜில் வந்திருக்கு. ஸோ லைட்டோட பவர் எப்படி இருக்குங்கிறத நைட் டைம் நம்ம ஒரு டைம் செக் பண்ணுவோம். ஒரு ஐஸ் கியூப்க்கான LED ஹெட்லாம்ப்ஸ் தான். ஸ்டார் மேப்க்கான ஒரு LED DRL நமக்கு வந்து கொடுத்துருக்கு. ஃபுல்லாக பிளாக் ஹவுசிங் வந்து பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. அதுக்கு அடுத்து ஃப்ரண்ட் பாடியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிசைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அப்ரைட்டான டிசைன், நல்ல ஒரு வைடான வண்டி. பார்க்கும்போது போல்டர்னஸ் வந்து நமக்கு நல்லாவே தெரியுதுன்னு சொல்லலாம். நீங்கள் நேரில் ஒரு டைம் வந்து பாருங்கள். ஏன்னா ஃபோட்டோவில் நான் பார்த்ததுக்கும் நேரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் வந்து டிசைன் வைஸில் நேரில் பார்க்கும்போது நமக்கு தெரியுது. ஸோ அப்ரைட்டான பொசிஷன், செசல்டு டிசைன் பண்ண ஒரு பாடி தீம் தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா கட்ஸ் அண்ட் க்ரீசஸ் எல்லாம் கிளியராகவே கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள் லைன்ஸ் எல்லாம் டீசெண்டாக நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ சைட் ப்ரொஃபைல் வந்தோம் அப்படின்னா இந்த வண்டியோடைய ஓவரால் டைமென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு 3995 மில்லிமீட்டருக்கான லென்த்தும் 1790 மில்லிமீட்டருக்கான ஒரு விட்த்தும், ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 1625 மில்லிமீட்டருக்கான ஹைட். கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 190 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இதில் கிடச்சிருக்கு. வீல் பேஸ் பொறுத்த வரைக்கும் இதில் பார்த்திங்க அப்படின்னா 2550 மில்லிமீட்டருக்கான வீல் பேஸ் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி இங்கே வரைக்கும் உங்களுக்கு வீல் ஆர்ச்சஸ் வந்து ட்ராவல் ஆகிருக்கு. சைட்லேயுமே வந்துட்டு ஒரு சில்வர் கிரே கலரில் ஸ்கிட் பிளேட்ஸ் ஒரு மேட் ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கே வந்து MRFக்கான பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வீலோட சைஸ் 215/60, ரிம் சைஸ் வந்து 16 இன்ச்சில் கொடுத்துருக்கு. ஒரு கிறிஸ்டல் கட் பண்ண அலாய் வீல் தான் இங்கே நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பாக்ஸி தீம் வந்து இந்த இடத்துலையும் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது நல்லாவே இருக்குது. பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டிஸ்கும் பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கு யூஸ் பண்ணியிருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் மெக்ஃபர்ஷன் ஸ்டார்ட்கான சஸ்பென்ஷன், ரியரில் கப்புள்டு டார்ஷன் பீம்க்கான ஒரு ஆக்சில் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ சஸ்பென்ஷன் லெவல் டிரைவிங்கில் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ORVMs பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா இந்த கட்ஸ் வந்து பாக்ஸி தீம் எல்லா இடத்துலையும் தெரியணுங்கிறது கிளியராக வந்துட்டு இந்த Syros ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இண்டிகேட்டர் வந்து இன்டகிரேட்டடாக கிடச்சிருக்கு. டாப் அண்டில் 360 டிகிரி கேமராவும் கொடுப்பாங்க. தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளஷ் ஃபிட்டான டோர் ஹேண்டில். ஸோ அதுக்கு பின்னாடி உங்களுக்கு கீக்கான ஃபாபும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஓவராலாக சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வீல் ஆர்ச்சஸ் பாருங்கள். ஃப்ரண்ட்லேயும் ஒரு பாக்ஸி தீம், ரியர்லேயும் ஒரு பாக்ஸி தீம். ஸோ அப்படியே போய் இப்படி கட்டாகி இப்படி வந்து இப்படி போயிருக்கு. ஸோ பாக்ஸி தீம் ஸ்கொயரிஷ் எல்லா இடத்துலையுமே பார்க்க முடியும். ரூஃப் ரைல்ஸ் வந்து நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஒரு மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க சில்வர் மேட்டில். மேலே நமக்கு பெனரோமிக்கான ஒரு சன் ரூஃப் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஷார்க் ஃபின் ஆண்டனாவும் கொடுத்துருக்கு. ஸோ ரூஃப் பாருங்கள், எட்ஜ் டு எட்ஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸில் தான் வந்து உங்களுக்கு தெரியும். ஸோ உள்ளே போயிட்டு இதனுடைய விசிபிலிட்டி எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். A பில்லர் ஒரு கிளாசி பிளாக்லேயும், B அண்ட் C பில்லர் பார்த்தீங்கன்னா பாடி கலர்லேயும், தென் D பில்லர் பொறுத்த வரைக்கும் ஹாஃப் வந்து ஒரு மேட் ஃபினிஷ்லேயும், ரியரில்
நல்ல ஒரு வெளிச்சம் உள்ள வரணுங்கிறதுக்காக ஒரு கிளாஸ் எஃபெக்ட் வந்து ஒன்று கொடுத்துருக்கு. ஸோ நல்லாவே இருக்குது டிசைன் வைஸ் பார்க்குறதுக்கு. இந்த சைரோஸோடைய பேக் சைடுக்கான ஒரு டிசைனுக்கு வந்தோம் அப்படின்னா, ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே ஒரு சூப்பரான டிசைன். எஸ், ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் அண்ட் ஃபீச்சரிஸ்டிக் டிசைன் இதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம சொல்ல முடியும். மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்துட்டு ஸ்பாய்லர் வந்து இது கூட இன்டெகிரேட்டடாக வந்திருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஹை மவுண்ட்கான ஸ்டாப் லேம்ப்கான லைட், தென் டீஃபாகர், ரியர் வைப்பர், வாஷர் ஃப்ளூயிட் வந்து நமக்கு இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். தென் மேலே நமக்கு எல் ஷேப்பில் டெயில் லேம்ப் வந்து கொடுத்துருக்கு. அது ஆக்டிவ் தான். HTXலேருந்து இது வந்துட்டு ஆக்டிவாக எரியறதுக்கு ஆரம்பிக்குது. மற்ற பேஸ் மாடல் அதுக்கு அடுத்த வேரியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு சும்மா டம்மியாக தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு 2Dக்கான கியா லோகோ வந்து கொடுத்துருக்கு. தென் பிரசன்னா கியா சைரோஸ்க்கான பேட்சிங், TGDI அப்படிங்கிற பேட்சிங். தென் ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நமக்கு வந்துட்டு டெயில் லேம்போட யூனிட் இந்த சைடில் கீழே நல்லா ஷார்ப்பாக எட்ஜில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு இந்த இடத்துல வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே இண்டிகேட்டர் கூடவே ரிஃப்ளெக்டாரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பல்பில் தான் வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ரியரில் நமக்கு ரியர் கேமரா வந்து நம்பர் பிளேட் ப்ரொவிஷனுக்கு மேலேயும், தென் அதுக்கு கீழே உங்களுக்கு 4 பார்க்கிங் சென்சார் வந்து இங்கே ப்ரொவைட் ஆகிருக்கு. தென் ரிவர்ஸ்க்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரிஃப்ளெக்டார்னு நினைக்கிறேன். ஸோ ரிவர்ஸ்க்கு இந்த சென்டரில் வந்து கிடச்சிருக்கு. தென் இங்கேயும் வந்து ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் டிசைன் மாதிரி ரியர் டிசைனுமே லுக் வைஸ் நல்லாவே இருக்குது. ஸோ நேரில் பார்க்கும்போது நல்ல ஒரு அடிக்கடி நான் சொன்னது தான், நல்ல ஒரு போல்டான டிசைன் இதில் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ ரியரோடைய பூட் ஸ்பேஸ் பார்ப்போம். 1 டச்க்கான ஒரு எலக்ட்ரானிக் மேக்னெட்டிக் ஸ்விட்ச் இங்கே கிடைக்குது. ஹைட்ராலிக் மூலியமாக ஓப்பன் ஆகிடுது. பார்சல் ட்ரே, சின்னதாக ஒரு பார்சல் ட்ரே. இது எதுக்காக அப்படிங்கிறத நம்ம அந்த சீட் பார்க்கும்போது சொல்லுவோம். ஸோ 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து இதில் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ரியர் பூட் ஸ்பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 456 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் வந்து இதில் நமக்கு கிடைக்குது. லெஃப்ட் சைடில் பூட் லேம்ப் ஒன்றும், ரைட்டில் ஹூக் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டீல் வீல் தான். இது வந்து நமக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 195/65, ரிம் சைஸ் வந்து 15 இன்ச்சு. ஸோ வெளியே இருக்கிறது நமக்கு 215/60, ரிம் சைஸ் வந்து 16. ஸோ இது வந்து அதோட கம்மியாக தான் இருக்குது. ஸோ இப்போ நம்ம பூட்டை க்ளோஸ் பண்ணுவோம். ஈஸியாகவே இருக்குது, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வெளியே இந்த வண்டி நல்ல பாக்ஸி தீமில் கொடுத்தாலும் நிறையா பேர் வந்து நிறையா வண்டி கூட இந்த வண்டியை கம்பேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ எனக்கு பார்க்கும்போது நல்லாவே இருக்குது. பர்சனலாக இந்த டிசைன் உண்மையாக ரோட் ப்ரெசன்ஸில் நல்லா ஒரு போல்டர்னஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் கேபினை பற்றி போய் பார்ப்போம் வாங்க. ஸோ கைஸ், இந்த சைரோஸோடைய கேபினுக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுதான் இந்த வண்டியோடைய கீ. ஸோ கார்னிவலில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கீயை. ஸோ கியாக்கான லோகோ 2 சைடும் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே லாக், தென் இங்கே வந்து அன்லாக், கூடவே வந்து நமக்கு ஹோல்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் பூட் ஓப்பன் பண்ணிக்கிறதுக்கு. அப்படியே இங்கே திருப்பினோம்னா வண்டியை வெளியிலேருந்தே உங்களால் வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். எஸ், இது மேனுவல் டிரான்ஸ்மிஷன், பட் இருந்தாலும் வண்டி வந்து நியூட்ரலில் பார்க்கிங் பிரேக் எங்கேஜ் ஆயிருந்தது அப்படின்னா உங்களால் வெளியிருந்தே வந்து வண்டியை ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் வந்து நம்ம லாக் பண்ணிடுவோம். லாக் பண்ணிவிட்டு இப்போ நம்ம கீ மட்டும் எடுத்துகிட்டு கிட்ட போகலாம். ஸோ கிட்ட போனோம் அப்படின்னா ORVMs மட்டும் அன்லாக் ஆகிருக்கு, பட் டோர் ஓப்பன் ஆகாது. அதுக்கு நீங்கள் இந்த இருக்கக்கூடிய நாபை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா டோர் வந்து அன்லாக் ஆகிக்கும். எஸ், ஒரு டீசெண்டான வேல வந்துட்டு ஓப்பன் ஆகிருக்கு டோரு. ஸோ டோர் பார்க்குறதுக்கு முன்னாடி கேபின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹை ப்ரீமியம் குவாலிட்டியில் யூஸ் பண்ண கேபினை உங்களுக்கு விஷுவலைஸாகவே பார்க்க முடியும். ஸோ நேரில் வந்தீங்க அப்படின்னா டச் அண்ட் ஃபீல் இன்னுமே நல்லாவே இருக்கும். ஸோ உள்ளே போகிறதுக்கு முன்னாடி சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்லா ஒரு குஷன், ஹெட்ரெஸ்ட்டில் கூட குஷன் சூப்பராகவே இருக்குது. ஸ்டிச்சஸ் எல்லாம் டீசெண்டாகவே பண்ணியிருக்காங்க. ஒரு லெதரேட்டுக்கான அப்போல்ஸ்ட்ரி வந்து இங்கே ஃபாலோ ஆகிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு க்ரீன் கலருக்கான ஒரு ஸ்டிச்சிங் வந்து கொடுத்துருக்கு. தென் ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக பேஸ் வேரியண்ட்லேருந்து 6 ஏர்பேக்ஸ் வந்து வந்திருக்கு. தென் சீட்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலாக உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்ட் ரிக்ளைன் அண்ட் டிக்ளைனுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட், ஃப்ரண்ட் அண்ட் பேக்கான மூவ்மெண்ட் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ டோரில் நமக்கான வென்டிலேட்டட் ஸ்விட்ச் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 2 சீட்டுமே வென்டிலேட்டட் சீட். டிரைவருக்கு அங்கேயும் டிரைவருக்கு இந்த சைடு வந்து வென்டிலேட்டடுக்கான பட்டன் வந்து கிடச்சிருக்கு. ஆல் பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், ORVMஸ்க்கான கண்ட்ரோல், தென் லாக் அண்ட் அன்லாக்கான ஸ்விட்ச் வந்து டோருக்கு கொடுத்துருக்காங்க. விண்டோவுக்கும் உங்களுக்கு வந்து லாக் அண்ட் அன்லாக் வந்து இது மூலிமா பண்ணிக்க முடியும். ஸோ இது ஹார்ட் பிளாஸ்டிக். இந்த இடத்துல ஒரு சாஃப்ட் டச்க்கான பேட்டர்ன். ஸோ சென்டரில் ஒரு ஷைனிங் கிரே கலர் வந்து கொடுத்துருக்கு. ஸோ பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. 1 லிட்டருக்கான பாட்டில் ஹோல்டர், தென் சின்ன ஒரு பாட்டில் வச்சுக்கலாம். அது போக சின்னதாக ஒரு ஸ்பேஸ். தென் இங்கே உங்களுக்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து கிடச்சிருக்கு டோர்லேயே.
ஸோ இந்த இடத்துல பாருங்கள், பிளைண்ட் ஸ்பாட் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சின்னதாக ஒரு ஓப்பனரும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராக்டிகாலிட்டி எல்லா இடத்துலையுமே இந்த சைரோஸில் உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போ வாங்க இந்த வண்டிக்கு உள்ளே போயிட்டு இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் கேபின் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். எஸ், என்னோடய ஹைட் ஏற்ற மாதிரி சீட்டை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ டோர் இல்லாமல் லாக் பண்ணிக்கலாம். எஸ், தட் எஃபெக்ட் நல்லாவே இருக்குது. ஸ்டேரிங் பொறுத்த வரைக்கும் ஒரு டியூவல் டி கட் பண்ண ஸ்டேரிங் வீல் தான். இதுலேயும் பார்த்தீங்கன்னா லெதரைட்கான ஒரு அப்போல்ஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபாலோ பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். நல்ல ஒரு ப்ரீமியமான இன்டீரியர் வந்து உங்களுக்கு உள்ளுக்குள்ளே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இன்ஜின் ஸ்டாப்க்கான ஸ்விட்ச் இங்கே இருக்குது. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இன்ஜினோட நாய்ஸ் உள்ளுக்குள்ளே எப்படி இருக்குது அப்படிங்கிறத கேட்கலாம். எஸ், அதனால் கேபின்குள்ளே இன்ஜினோட நாய்ஸ் வந்து மைல்டாக ஸ்டார்ட் ஆகும்போது கேட்டுச்சே தவிர மற்றபடி இன்ஜினோட நாய்ஸ் கேபின்குள்ளே சுத்தமாக வரவே இல்லை. ஸோ கைஸ், இப்போ இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது. ஸோ ஸ்டேரிங் வீல் பாருங்கள், ஒரு டிஃப்ரெண்ட்டான தீமில் இருக்குது. டியூவல் டி கட் பண்ண ஸ்டேரிங் வீல், சைடில் grip எல்லாமே நல்லாவே இருக்குது. கியாவோட லோகோ ஒரு ஓரமாக வச்சுருக்காங்க, பட் இருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. ஹாரன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். எஸ், கியாவோட ஹாரன் யூனிக்கான ஸ்டைல் தான், நல்லாவே இருக்குது. ஒரு மைல்டான ஹாரன். ரைட் சைடில் நமக்கு மீடியா பிளேயருக்கான கண்ட்ரோல்ஸ், லெஃப்ட் சைடில் நமக்கு க்ரூஸ் கண்ட்ரோல், அது போக எம்ஐடிக்கான கண்ட்ரோல்ஸும் நமக்கு வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சின்னதாக ஒரு grip கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பிடிச்சி கூட நம்ம வண்டி ஓட்டிக்கலாம். ஸோ இங்கே நமக்கு எம்ஐடியில் வந்து என்னென்ன கிடச்சிருக்குன்னா டயர் ப்ரெஷர் மானிட்டர், கரண்ட் ட்ரிப், அது போக வந்துட்டு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடும். தென் லெஃப்ட் சைடில் நமக்கு ஸ்பீடோமீட்டர், ரைட் சைடில் நமக்கு ஆர்பிஎம் மீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. சென்டரில் நமக்கு 305 கிலோமீட்டர் இன்னும் இந்த வண்டி ஓடி இருக்குது. தென் மேலே நமக்கு 265 கிலோமீட்டர் வந்து இந்த வண்டி இன்னும் ஓடும் அப்படின்னு காமிச்சிருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கு ஃபியூவல் கேஜ்க்கான இண்டிகேஷன், ரைட் சைடில் நமக்கு டெம்பரேச்சருக்கான இண்டிகேஷன்ஸும் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 76 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய ஒரு இன்ஃபினிட்டிக்கான ட்ரினிட்டி டிஸ்பிளேன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெனரோமிக் டிஸ்பிளே ஸ்டைல் தான் இதில் நமக்கு ஃபாலோ பண்ணியிருக்கு. எஸ், டாப் அண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா சின்னதாக இந்த இடத்துல வந்து ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். பட் இது HTX மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வேரியன்ட். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஸ்மூத்னஸ் எஸ் யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாவே இருக்குது. சவுண்ட் குவாலிட்டி உள்ளே எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். என்னோட நீயும் வந்தா எல்லாமே கையில் சேரும். சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. பேஸ் இன்பில்ட்டாக கொடுத்த ஸ்பீக்கர்ஸ் தான் கம்பெனியில். பேஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து டாப் அண்ட் மாடல் நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்மனுக்கான ஒரு ஸ்பீக்கரும் வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. தென் கீழே நமக்கு ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவும் ஒன்று கொடுத்துருக்கு. அடாப்டிவ் கைட்லைனோட வந்து நமக்கு கிடச்சிருக்கு. தென் இங்கே அவங்களுக்கு ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் ஆன் ஆஃப்கான பட்டன், நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இன்ஜின் ஸ்டாப்க்கான ஸ்விட்சும் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்ட்டில் நமக்கு மீடியா பிளேயரோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே சூப்பராகவே இருக்குது. தென் கீழே வந்தீங்க அப்படின்னா ப்ராக்டிக்கலாக நமக்கு வந்து பட்டன்ஸ்லையும் கொடுத்துருக்காங்க. தென் ஏசி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் ஆட்டோமேட்டிக் ஏசி யூனிட் கிடையாது, ஒரு மேனுவலுக்கான ஏசி யூனிட் தான் வந்து இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. இங்கே டெம்பரேச்சருக்கான கண்ட்ரோல், இந்த சைடு உங்களுக்கு ஃபேன் ஸ்பீட் அட்ஜஸ்ட்மெண்ட், அது போக எக்ஸ்ட்ரா ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து இங்கே மேனுவலாக பட்டன்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேருந்தே உங்களால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஏசியோட இது பாருங்கள், வெண்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி ஒரு வெர்டிக்கல் லைன் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரைட்டான ஒரு லைன் இங்கே வந்து ஸ்டேரிங்கோட இந்த டிசைன் கூட கனெக்ட் ஆகி ரைட் சைடில் இங்கே வந்து ஃபினிஷ் ஆகிருக்கு. ஸோ டிசைன் வைஸ் பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு பேரலல் லைன் வந்து உங்களால் வந்து பார்க்க முடியும், நல்லாவே இருக்குது. தென் மேலே வந்து ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே ஹேண்ட் வந்து ஏரியா மட்டும் இல்லை, ஹேண்ட் பிடிச்சிக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு grip வந்து இங்கே ஃபீல் ஆகுது. ஒரு கிளாசி கிரே எஃபெக்ட் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்கு. தென் இங்கே உங்களுக்கு ஹசார்ட்கான ஸ்விட்ச், கீழே நமக்கு சார்ஜிங் போர்ட் பொறுத்த வரைக்கும் 2 வந்து கொடுத்துருக்கு. ஒன்று வந்து புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு 12 வால்ட்டுக்கான ஒரு 180 வாட் இருக்கக்கூடிய சார்ஜிங் போர்ட்டும், தென் இங்கே உங்களுக்கு டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே சப்போர்ட்டோட தான் இந்த வண்டி வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஒன் டச் பண்ணிங்கன்னா சார்ஜ் இருக்கும், இன்னொரு டச் பண்ணிங்கன்னா ஒயர் கனெக்டிவிட்டி யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃபோனை இது கூட கனெக்ட் பண்ணிக்க முடியும். தென் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. ஸோ ஆன்டி கிரிப்பில் தான் கொடுத்துருக்கு. குவாலிட்டி எல்லாம் சூப்பராகவே இருக்குது. தென் கியர் நாப் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் உங்களுக்கு பாக்ஸி ஷேப் வந்து ஃபாலோ ஆகிருக்கு. ஒரு 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன், மேனுவல் டிரான்ஸ்மிஷன் தான். ஸோ ரிவர்ஸ் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ரிவர்ஸ் கேமரா, பார்க்கிங் சென்சார் 4 கொடுத்துருக்காங்க. அடாப்டிவ் கைட்லைனோட உங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு.
இன்னொரு விஷயம் பார்க்கும்போது இந்த வண்டியை நிறுத்தி வச்சுருக்கேன். ஸோ நிறுத்தி வைக்கும் போதே இங்கே பாருங்கள், ஸ்டேரிங்கை சிங்கிள் ஒரே விரலில் பார்த்தீங்கன்னா தெரியும். என்ன ஒரு ஸ்மூத்னஸ் பாருங்கள், ஸ்டேபிளாக நிற்கிது வண்டி. எஸ், ஒரே ஒரு விரல் பாருங்கள், ஒரே ஒரு விரல். எஸ், ஸ்டேரிங் ஸ்மூத்னஸ் வந்து சூப்பராக இருக்குது இந்த கியா சைரோஸில். இது பாருங்களேன். எஸ், வண்டி ஓட்டும் போது அப்போ எந்த மாதிரி வண்டி கையில் நிற்கும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏர்பேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஃப்ரண்ட்டில் டேஷ்போர்டு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளாட்டான டேஷ்போர்ட். ஸோ இப்படி இருக்கும் போதே ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய போனட் எனக்கு கண்டிப்பாக விசிபிளாக தெரியுது. ஒரு அப்ரைட்கான பொசிஷன், ஒரு எஸ்யூவி வண்டி ஓட்டுற மாதிரி தான் உங்களுக்கு இந்த ஃபீல் வந்து உள்ளுக்குள்ளே இருந்து தெரியும். ஐஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் மேனுவலி அட்ஜஸ்டபிள் ஐஆர்விஎம்ஸ் தான். தென் மேலே நமக்கு இந்த இடத்துல பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்னஸான ஒரு ஒயிட் கலர் எல்இடி லைட் வந்து கொடுத்துருக்கு. இந்த இடத்துல சன்கிளாஸ் ஹோல்டர் கூடவே வந்து நமக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டோர் அன்லாக்கான சுவிட்ச் அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த லைட்டும் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த 2 லைட்டுமே அட்ட ஸ்ட்ரெச்சில் ஆன் பண்ணிக்கலாம். ஸோ பெனரோமிக் சன்ரூஃப் பாருங்கள், மேலே ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ், எட்ஜ் டு எட்ஜ் இவ்வளோதான் கேப் எட்ஜு, மற்றபடி எல்லாமே கிளாஸ் தான். ஸோ பெனரோமிக் சன்ரூஃப் வந்து உங்களுக்கு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், ஆப்வியஸ்லி இது வந்து நம்ம வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணியும் வந்துட்டு பெனரோமிக் சன்ரூஃப் வந்து ஆக்டிவேட் ஓப்பன் பண்ணிக்க முடியும். கோ டிரைவர் சைடில் பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் கிடச்சிருக்கு. சன்வைசரில் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான சன்வைசர் தான், நல்ல ப்ராடாக இருக்குது. இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா டிரைவர் சைடில் உங்களுக்கு சன்வைசரில் டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ வைடான விண்ட்ஷீல்டு, அதனால் நல்ல ஒரு வைடான சன்வைசரும் உங்களுக்கு கூடவே கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ஃப்ரண்ட் கேபினை பற்றி கிளியராக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எஸ், வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஸோ இங்கே நமக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான ஆன் ஆஃப் சுவிட்சும் ஹெட்லைட்டுக்கான லெவலர் சுவிட்சும் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ இப்போது இந்த வண்டியிலேருந்து கீழே இறங்கிட்டு இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குது, ரியரோட கேபின் கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பின்னாடி போயிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வண்டியோடைய எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். 190 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து இந்த வண்டியில் நமக்கு கிடச்சிருக்கு கியா சைரோஸில். ஸோ அப்படி இருக்கும்போது என்னோட ஹைட்டுக்கு இறங்கி ஏறுறதுக்கு நல்லாவே இருக்குது. ஹெட் மைண்ட் பண்ணவும் தேவையில்லை, நல்ல ஒரு பாக்ஸி ஷேப் டிசைன் கொடுத்துருக்கிறதுனால நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ ரியரில் போய் பார்ப்போம். ரியரில் சேம் ஃப்ளஷ் ஃபீட்கான டோர் ஹேண்டில் தான். ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரி நல்ல ஒரு வைடரான ஓப்பனிங் வந்து இங்கே உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறத பார்க்க முடியும். ஸோ சன்ஸ்க்ரீனுக்கான ஒரு ஃபீச்சரும் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு பவர் விண்டோ பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் கொடுத்த மாதிரியே தான். ஸோ ஆல் விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 டச்சுக்கான அப்பும் 1 டச்சுக்கான டவுனுக்கான ஃபீச்சரும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் குஷன் வந்து ஹேண்ட் ரெஸ்ட்டில் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் சின்னதாக ஒரு பாட்டில் ஹோல்டர், ஸ்பீக்கர் இங்கே ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் டோர் நாப் பொறுத்த வரைக்கும் ஒரு குவாலிட்டி வைஸ் நல்லாவே இருக்குது. ரியரில் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு 2 ஹெட்ரெஸ்ட் அட்ஜஸ்டபிளோட சீட்ஸ் வந்து கொடுத்துருக்கு. ஆம்ரெஸ்ட் வந்து எஸ் ப்ரொவைட் ஆகிருக்கு. ஸோ இந்த ஆம்ரெஸ்ட்டில் உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் சூப்பரான வேலை நின்றுருக்கு. எஸ், உள்ளே போய்ட்டு நம்ம எப்படி இருக்குங்க அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ இந்த கியா சைரோஸோடைய ரியர் சீட்டுக்கான கம்ஃபர்ட் அண்ட் கேபினுடைய கம்ஃபர்ட்டில் எப்படி இருக்குங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். எஸ், டோரை இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி டோரில் நமக்கு சன் ஷேடு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே ஒரு ப்ரீமியம்னஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு. மேலே நமக்கு எல்இடி லேம்ப் ஒன்று ரீடிங் லைட்டுக்கு, தென் கிராப் ஹேண்டில் ஹூக் ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீட் என்னோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த சீட்டுக்கு பின்னாடி ஒரு பாக்கெட் சின்னதாக கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜுக்கு. நீரும் பாருங்கள், கிட்டத்தட்ட இவ்வளோ நீரும் வந்து எனக்கு இதில் கிடச்சிருக்கு. லெக் ரூம் பொறுத்த வரைக்கும் ஆம்பிள் ஆஃப் லெக் ரூம் உள்ள நல்லா டக் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்னும் இறங்கி உட்காரலாம் போல். தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு 85%க்கான தை சப்போர்ட் லாங் ட்ராவலுக்கு கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 கப் ஹோல்டரோட கிடச்சிருக்கு. ஒரு டீசெண்டான வேலையை ஸ்டாப் ஆகிருக்கு. ஸோ இந்த சீட்டில் ஒரு புது ஃபியூச்சர் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த சைரோஸில். ஸோ அது என்னங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். என்னோடய ஹைட் பார்த்திங்க அப்படின்னா 5.8. என்னோடய சீட்டிங் பொசிஷன் நல்லாவே இருக்குது. ஸோ ஹெட்ரூம், எஸ், இவ்வளோ ஹெட்ரூம் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் எனக்கு கம்ஃபர்ட் வேணும் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு லிவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லிவரை நம்ம இப்படி புல் பண்ணிவிட்டு இப்படி சீட்டை ஆல் தி வே பேக் கொண்டு போனோம்னா நல்ல ஒரு ரிக்ளைன் பொசிஷன் வந்து கிடச்சிருது. ஸோ லாங் ட்ராவல் போகும்போது இந்த மாதிரி உட்காந்துட்டிங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான கம்ஃபர்ட் வந்து இதில் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு லிவர் ஒன்று இருக்குது. ஸோ இதை பிடிச்சி இப்படி ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டோம்னா
ஸோ டிஃப்ரென்ஸ் பாருங்கள், இது வந்து ஆக்சுவல் பொசிஷன், இது வந்து நான் ஃப்ரண்ட்டில் இழுத்துருக்கேன். ஸோ நீ வந்து டச் ஆகிருக்கு, எனக்கு ஏற்ற மாதிரி நான் வச்சுக்கிறேன். ஸோ இப்படி இருக்கு. எஸ், நல்ல ஒரு ஸ்பேஸ், கம்ஃபர்ட் அண்ட் சீட்டோட குஷன் சூப்பராகவே இருக்குது. ஸோ இதில் வந்து ரிக்ளைன் ஆப்ஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் மூவ், பேக்லேயும் ஃப்ரண்ட்லேயும் மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ ரிக்ளைன் பண்ணிங்க அப்படின்னா இவ்வளோ வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ நல்லாவே இருக்குது, சீட் கம்ஃபர்ட் எல்லாமே. இப்போ நம்ம பேக் டு த நார்மல் பொசிஷன் போய்க்கலாம். போயிட்டு நார்மல் சீட் கொண்டு வந்துக்குவோம். எஸ், அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டாப் எண்டில் உங்களுக்கு ஸ்மார்ட் ஏர் பியூரிஃபையர் ஒன்று இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கும். ஸோ ஃப்ரண்ட்டில் ஒரு ப்ளூ கலருக்கான ஆம்ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸ்டோரேஜ் ஏரியா நல்லாவே கொடுத்துருக்காங்க. ஸோ கூல் அண்ட் ஸ்டோரேஜ் ஏரியா கிடையாது, நார்மலான ஸ்டோரேஜ் ஏரியா தான் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கிடச்ச மாதிரியே ஒரு ஆம்பியன்ட் க்ரீன், எஸ் ஸ்டிச்சிங் தான். லைட்டிங் ஆம்பியன்ட் நைட் டைம் எப்படி தெரியுமாங்கிறத நம்ம இன்னொரு டைம் செக் பண்ணுவோம். ஏசி வெண்ட் வந்து 2 கொடுத்துருக்கு. தென் டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2 பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஃபோன் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியா. சென்டரில் சின்னதாக ஒரு ஹம்ப் கொடுத்துருக்காங்க, ஒரு ஹம்ப் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ தேர்ட் பேசஞ்சர், சென்டர் பேசஞ்சர் பார்த்தீங்க அப்படின்னா லெக் ரூமை ஷேர் பண்ணி தான் ஆகணும். சென்டரில் நமக்கு தேர்ட் பேசஞ்சருக்கு ஹெட் ரெஸ்ட் கொடுக்கல, பட் 2 பேர்த்துக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் வந்து கிடச்சிருக்கு. ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான சைல்ட் மவுண்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸ்டாண்டர்டாக 6 ஏர் பேக்ஸ் வந்து ப்ரொவைட் ஆகிருக்கு. இந்த சைடுமே உங்களுக்கு சன்ஷேட் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இங்கே உங்களுக்கு கேபின் லேம்ப் வந்து எல்இடியில் வந்துட்டு ஒயிட் கலரில் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. கிராப் ஹேண்டில் பாருங்கள், நல்ல ஒரு ஸ்மூத்தாக இறங்குது. எஸ், பார்சல் ட்ரே பின்னாடி இருக்குது. இந்த கேப்பில் உங்களால் வந்து லக்கேஜ் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். சீட்டை நீங்கள் இந்த சீட்டையுமே இந்த இதை புஷ் பண்ணி ஆல் தி வே பேக் தள்ளினீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரிக்ளைன் சீட்டிங் பொசிஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ராவலில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். யூஸ்வலாக ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது சீட்டோட கம்ஃபர்ட் நல்லாவே இருக்குது. டாப் எண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரியர் சீட்லேயுமே உங்களுக்கு வென்டிலேட்டட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ வெளியே போயிட்டு இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட், அதுக்கப்புறம் இந்த வண்டியோடைய வேரியன்ஸ், இதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருவோம். ரியரோட எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். டோர் ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு ஓப்பனிங்காக கிடைக்குது. 190 மில்லிமீட்டர் இருக்கக்கூடிய கிரவுண்ட் கிளியரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது ரியரோடைய எக்ரஸுமே நல்லாவே இருக்குது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஹெட்டை மைண்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. நல்ல ஒரு ஹை ஸ்டாண்ட்ஸ் இருக்கக்கூடிய கேபின் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வண்டியோடைய ஆன்ரோட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி நம்ம வச்சுருக்க வண்டி வந்து HTX பெட்ரோல் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் இருக்கக்கூடிய வண்டி, பெட்ரோல் வண்டி. ஸோ இது திருப்பூரில் பிரசன்னா கியாவிலேருந்து எனக்கு கொடுத்த ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 18 lakhs நியர்லி போய்கிட்டு இருக்கு. 18.5 lakhs நியர்லி வந்து போய்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாக்ட் டீட்டெயில் ஆன்ரோட் ஷோரூம் ப்ரைஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன். பிரசன்னா கியா அவினாஷியில் லொக்கேட் ஆகிருக்கு அவங்களோட ஷோரூம். தென் பல்லடம் ரோட்லேயும் திருப்பூரில் லொக்கேட் ஆகிருக்கு அவங்களோட ஷோரூம். கண்டிப்பாக நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி இப்போ பார்த்துருவோம் வாங்க. ஸோ இந்த கியா சைரோஸில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2 இன்ஜின் ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து 1 லிட்டர் GDI அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டர் CRDI இன்ஜின். ஸோ ஒன்று பெட்ரோல் அண்ட் இன்னொன்று வந்துட்டு டீசல் இன்ஜின். ஸோ அந்த பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா டர்போ சார்ஜ்டு இன்ஜினாக தான் நமக்கு கொடுத்துருக்காங்க. 1 லிட்டருக்கான 3 சிலிண்டர் இன்ஜின். அதனுடைய பவர் பார்த்தீங்க அப்படின்னா 88 bhp பவரும், டார்க் வந்து 172 Nm ஆஃப் டார்க்கும் அது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் 6 ஸ்பீட் மேனுவல் அண்ட் 7 ஸ்பீடுக்கான ஒரு DCT டிரான்ஸ்மிஷன் பெட்ரோலில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி நம்ம முன்னாடி இருக்கிற இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் வண்டி தான், HTX அப்படிங்கிற மாடல். ஸோ 1.5 லிட்டருக்கான 4 சிலிண்டர் CRDI இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 85 bhp பவரும் தென் 250 Nm ஆஃப் டார்க்கும் அந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அதில் நமக்கு ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 6 ஸ்பீடுக்கான ஒரு AT அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கைஸ், இந்த வண்டியோடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோ மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி கியா சைரோஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ அன்டில் தென், பாய் ஃப்ரம் கிஷோர் vlogs. பாய்.